சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர மனித உரிமை மீறக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஊடகங்களுக்கும் சரி, அரசியல் கட்சிகளுக்கும் சரி, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்கு. இந்த எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமையை கொடுத்ததே காங்கிரஸ் பேரியக்கம் தான். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆட்சி அரசு. ஆனால் ஒரு பேச்சுரிமை இருப்பது எல்லா உரிமையும் இருக்குன்றதுக்காக வரம்பை மீறக்கூடாது. எனக்கு நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு, கையை வீசி நடக்கலாம். நான் கையை வீசிட்டு உங்களுடைய மூக்கை தொடக்கூடாது. மூக்கை தொட்டால் தப்பு. அது அவர் பேசலாம். பெண் காவலர்களை பற்றி எதிராக பேசியிருக்கார், வரம்பை மீறி பேசியிருக்கார். நம்ம வீட்டில் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கு, தாய்மார்கள்லாம் இருக்காங்க, அது தவறு. ஏற்கனவே நீதிமன்றத்துடைய பணியாளர்களை பற்றி தவறாக பேசியிருக்கார், கொச்சையாக பேசியிருக்கார். அதுக்காக அவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுத்தது. ஆனால் இது நடவடிக்கை காவல்துறை சட்ட பிரகாரம் எடுக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது. இப்போ கை உடைஞ்சிருக்குன்றாங்க, அதையெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. வரம்பை மீறக்கூடாது, மனித உரிமை மீறக்கூடாது, சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுங்க. உண்மைக்கு புறம்பான வழக்கே போட வேண்டாம். அது உண்மைக்கு புறம்பான வழக்குன்னா அது கண்டிப்பாக வருத்தத்தக்கது. அதிலிருந்து காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன பேசினாரோ நீங்கள் நடவடிக்கை எடுங்க, தண்டனை கொடுங்க, நீதிமன்றத்தை முன்னாடி நிறுத்துங்க, அது வேற. மனித உரிமை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய செய்தி.